ஹதரத் ஆயிஷா தன்னுடைய மனைவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இய்யாகி முஹத்தராத்தில் அமால். இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத் அஹ்மதில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், யா ஆயிஷா இய்யாகி முஹக்கிராத்தில் துனூப். ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்கள் பாவத்தை அற்பமாக கருதுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அற்பமாக கருதிடக்கூடாது, லேசா கருதிடக்கூடாது. இன்னைக்கு நாங்க ஒரு பாவத்தை செய்யறத கண்டுட்டோம்டா, இன்னைக்கு நாங்க அவன் செய்ததை விட பெரிய ஒரு பாவத்தை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் பாவத்தை தடுக்கிறதுக்கான முறை இதுதான், இப்படித்தான் பாவத்தை தடுக்கணும் என்றால் நினைக்கிறோம். ஆனா ஆக பெரிய பாவத்தை இன்னைக்கு நாங்க தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக பெரிய பாவம் அவன் செய்தது அவனுக்கு ரப்புக்கோட உள்ள விஷயம். அவன் தௌபா செஞ்ச அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா இன்னைக்கு நாங்க அவனை பத்தி பேசினது, அவனை பத்தி நாங்க எழுதின எழுத்துக்கள், அவன் வீடியோக்களை அப்டேட் பண்ணி நாங்க சமூக வலைத்தளங்களை பரப்பினது, அன்பான சகோதரர்களே, சமூகத்திலே அவனை பாவியாக ஆக்கினது. அவன் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு அவன் மன்னிப்பை பெற்றிடுவான். அவன் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கட்டத்தில் என்னை விட உங்களை விட தூய்மையான நிலைமையில அவன் ரூஹ் பிரிஞ்சிடும். ஆனா ஏன் ரூஹ் எப்படி பிரியும் தெரியுமா? அவன் மன்னிக்காத வரையில நான் செஞ்ச பாவத்துக்கு ஏன் ரூஹுடைய கட்டம் எவ்வாறு இருக்கும், ஏன் சக்கராத் எப்படி இருக்கும்? நாங்க இதுல அற்பமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நாளை கியாமத்துல கேள்விகளை கேட்பானே, அடியானே இந்த அடியானை பத்தி பேசினாயே, இந்த அடியானை பத்தி நீ எழுதினாயே, இந்த அடியானுடைய சிறுகள் ரகசியங்களை நீ பகிரங்கப்படுத்தினாயே என்று கேள்விகளுக்கு கேட்டா இன்னைக்கு நான் எப்படி பதில் சொல்றேன்? அதனால அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, பாவங்கள் நடக்கக்கூடிய காலம், பாவங்கள் இன்று சர்வசாதாரண நடக்கக்கூடிய காலம். ஆனால் அந்த பாவத்தை தடுப்பதற்கான முறைகளை நாம் எவ்வாறு கையாள வேண்டும், அந்த பாவத்தை எப்படி தடுக்க வேண்டும், அந்த பாவம் செய்யக்கூடியவர்களோடு எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இடங்கள்ல எங்களுக்கு இதனை விளங்கப்படுத்தியிருக்கிறார். இதனை நாங்க படித்து, இதனை நாங்க விளங்கி எங்க வாழ்க்கையில நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். எனக்கும் ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது, நான் இந்த மரணத்தை சுவைக்க வேண்டும். இந்த மரணம் வரக்கூடிய கட்டத்திலே நான் உலகத்திலே பாவத்தோடு நாம் மன்னிச்சு விடக்கூடாதே, அடுத்தவர்களுடைய பாவத்துடைய சுமையோடு நான் உலகத்தை விட்டு பிரிந்திடக் கூடாதே என்ற ஒரு எண்ணத்தோடு உலகத்திலே வாழ்வமாக இருந்தால், அன்பான சகோதரே, கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடியது எல்லாம் அவர்களுடைய ஒரு தவறை கண்டாலும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நலவு எமக்கு விளங்கும். அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாவத்தை விட அவருடைய நலவுகள் விளங்கும். எனவே அந்த நலவை பற்றி பேசக்கூடிய கட்டத்திலே அவரிடம் இருக்கக்கூடிய பாவம் இல்லாமல் போய்விடும்.